ஹலோ வணக்கம். செகண்ட் T20 முடிஞ்சிச்சு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா 3 விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. பீடா 3 விக்கெட். 124 ஃபார் 6 இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா 128 அடிச்சிட்டாங்க. ஒரு ஓவர் கையில ஸ்டப்ஸ். அவருக்கு ஏன் வந்து ஐபிஎல்ல இவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அவங்க வழக்கம் போல ஃபேவர் தான் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணிட்டு. அதுல இன்னும் எந்த சந்தேகமும் கிடையாது. ம். அங்கேருந்தே கை காமிச்சாரு we are going to bowl first அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படின்னா, இப்ப இந்த கன்சிஸ்டன்சி பத்தி சொன்னோம் தெரியுமா? சஞ்சு சாம்சன் மொத பால்ல இருந்து 3 ஸ்டம்பையும் விட்டு அடிக்க பாக்குறாரு. பாயிண்ட் நம்பர் ஒன் அது. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி சீரீஸ் அவருக்குது. ஓகே. அது அது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா ஒரு நிறைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கோச்சிங் ஸ்டாஃப் தட் இஸ் தேர் இன் த டக் அவுட், நிறைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க. எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க மேட்ச் முன்னாடி ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த மாதிரி நான் ஆடுறேன், ஓகேவா, கொஞ்சம் ரன் வர மாட்டேங்குது, எப்படி என்ன அப்படின்னு. யாரும் ஒருத்தர் கூடவா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இந்த கேம் வேலைக்கு ஆகாதுன்னு. ஓகே. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? 164 167 மீன் ஸ்கோரு. இது ஹை ஸ்கோரிங் வென்யூ கிடையாது அப்படின்னு. ஓகே. உனக்கு டக்குன்னு வந்துட்டு இப்ப சாம்சன் அவுட் ஆயிட்டாரு, அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஓகே, இம்மீடியட்டா ஓகே, 160 சொல்றோமா, ஒரு 15 ரன் கூட 175 வின்னிங் ஸ்கோர் அதெல்லாம் விடுறா. 160 பார் ஸ்கோருக்கு நம்ம ஆடலாம். எல்லா பாரும் எல்லாரும் ஒரு பிளானே இல்லாம அடிக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்தியா நல்லா ஆடினாங்கன்னு சொன்னா நல்லா ஆடினாங்கன்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இது 125 பிச் எல்லாம் கிடையவே கிடையாது. 40 ரன் கம்மி நான் ட்வீட் போட்ட உடனே எங்க ஆளுங்க தான் சொன்னேன் நேரா போட்டா போல்டுன்னு. ஸோ 66-7 உடனே நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க, என்ன சார் 40 ரன் கம்மியா அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, படுகேவலமான கிரிக்கெட் நீங்க ஆடினீங்கன்னா என்ன அனாலிசிஸ் நம்ம கொடுத்தாலும் வேலைக்கே ஆகாது. ரெண்டு டீமுமே படுகேவலமான கிரிக்கெட் ஆடினாங்க, ஒருத்த தானே தோக்க முடியும். அதனால இந்தியா தோத்தாங்க. அது வந்து புரிஞ்சிக்கவே முடியாத விஷயம். இப்போ உங்களுக்கு இந்த இது ஃபேஸ் வைஸ் ஸ்கோர்ஸ் எப்படி போயிருக்கு பாருங்க. இந்தியா வந்து 34/3 பவர் பிளேல, இவங்க 34/2 பவர் பிளேல. 10 ஓவர் முடிஞ்ச உடனே அவங்க 62/4, இவங்க 57/3. 15 ஓவர் முடியும் போது அவங்க 86/5, இவங்க 84/6. டேக்அவே எதுவுமே கிடையாதுங்க. ஒன்னே ஒன்னானா நல்லா பண்ணாங்க ஸ்பின்னர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா இந்த தடவை பவர் பிளேல இன்ட்ரோடியூஸ் பண்ணல. கரெக்டா அந்த ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு தே மேட் ஷூர் தட் தே ஹேவ் டு போல் ஆஃப்டர் பவர் பிளே. தட் ஸ்ட்ராட்டஜிஸ் வாஸ் வெரி குட். 9 ஓவர்ல 48 ரன்னு, 2 விக்கெட்டு அவங்க ஸ்பின்னர்ஸ். இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ல 40 ரன்னு, 6 விக்கெட்டு. இதுல மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, ஒரு ஓவர் போட்டார் அக்ஷர் பட்டேல், அன்பிளேயபிள் ஓவர். முன்னாடி போறாங்க பின்னாடி போறாங்க, என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கொடுக்குறாங்க, ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ரன்ன பால் கூட அடிக்கல அவரு. 9 ரன்ஸ் மேல போயிடுத்து ஓவர் இது ரிக்வயர்டு ரேட்டு. ஓடி வந்து ஸ்லோயர் டெலிவரி, ஒய்டர் ஸ்லோயர் டெலிவரி 3 வைடு போடுறாரு. அதாவது கேம் அவேர்னஸ்னா அதுக்கப்புறம் ஒரு பால் நேரா போடுறாரு. அது நிக்க எடுத்து ஷார்ட் தேர்ட்மேனுக்கு ஒன் பவுன்ஸ்ல போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா யூர் ஓப்பனிங் ஆஃப் த டெய்ல். அந்த ஓவர்ல 9 ரன் கொடுத்தாரு பாருங்க, அங்கதான் மேட்சே போச்சு. யூ ஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் 125. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா எரர்ட் இன் ஸ்ட்ராட்டஜி, இந்தியா எரர்ட் இன் அப்ளிகேஷன். அவங்களும் எந்த அப்ளிகேஷனும் அவங்க காட்டல, நேர போட்டா போல்ட் அவங்க. இப்ப வந்துட்டு அக்ஷர் பட்டேலை யூஸ் பண்ணி தான் தோத்து போயிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட் இஸ். சவுத் ஆப்பிரிக்கா ஒன், they have leveled the series. Now all to play in high world. அது ஹை வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க ஜோனாஸ்பர்க் செஞ்சுரியனை. அதனால வந்துட்டு நான் இப்ப கடைசி மேட்ச் வரைக்கும், அடுத்த மேட்ச் யாரு ஜெயிச்சாலும் லாஸ்ட் மேட்ச் சீரியஸ் வில் பி அலைவ். தட் இஸ் குட் நியூஸ் ஃபார் த ஃபேன்ஸ். ஓகே, பட் இந்த டீம் பேலன்ஸ் இந்தியாவுக்கு பாருங்களேன். நம்பர் 7ல வந்து ஹர்ஷ்தீப் வந்தாருன்னா பேலன்ஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். போன தடவை யோசிச்சோம். ஆனா எல்லாம் திங்ஸ் ஆர் கோயிங் ரைட் அப்படிங்கிறப்ப எவ்ரிதிங் வில் பி ரோசி, நம்மளும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் இந்த மாதிரி இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க. இப்போ அது ஐ திங்க் இட்ஸ் சம்திங் டு பி டன் பீடா. ஏன்னா T20ல வந்து பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 7ல ஹர்ஷ்தீப் வந்தா சூனர் தென் லேட்டர் வில் ரியலைஸ் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி இனஃப். அதாவது உங்களுக்கு நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அன்பார்ச்சுனேட்டா அந்த டீம் அப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க, வேற வழி கிடையாது. ரமன்தீப் சிங்கை நீங்க கொண்டு வரணும்னா ஒரு போலரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆவேஷ் கான் மாதிரி ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாக்கு 4 ஓவர் கொடுத்துட்டு ரமன்தீப் சிங்கை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டு அவரால ஒரு 2 ஓவர் போட முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அக்ஷர் பட்டேல் நீங்க போலிங்கே போடல.
considering the fact that you wanted to use 12 overs of spin அப்படின்னா no matter the surfaces, செஞ்சுரியன் வந்து கிரேவியார்டு ஸ்பின்னர்ஸுக்கு. இப்ப ஸ்பின்னர்ஸ் இவ்வளவு தூரம் சொல்றேன், கிரேவியார்டு அடி செமாடி வாங்குவாங்க ஸ்பின்னர்ஸ் அங்க. யூ ஹவ் டு பி ரியலி ரியலி கிளினிக்கல் டு கெட் அ பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் செஞ்சுரியன். அதனால 3 ஸ்பின்னர் வச்சு போறாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப உங்களுக்கு இவங்களுக்கு யூஸே இவங்க பண்ணல இவரை அப்படிங்கும்போது, இப்போ நீங்க எப்படி யோசிக்கணும், how to strengthen your batting. You know அக்ஷர் பட்டேல் is going to bat at number 7. 2 விக்கெட் உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கும்போது there should be some kind of responsibility for the batsman. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்னு புரியாத விஷயம் என்னன்னா, ஹர்ஷதீப் சிங் வந்து தூக்கி ஒரு கூரை கட்சார் ஒரு 6 அந்த பீட்டர் என்காபாவை. ஓகே, அதுக்கப்புறம் இவர் என்னடான்னா ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கே கொடுக்காம இவரே ஆடிட்டு இருக்காரு. டாட் பால் மேல டாட் பால் மேல டாட் பால். ஹர்ஷதீப் சிங் எப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், ஹர்ஷதீப் சிங்க்கு நிறைய பிளே அண்ட் மிஸ் வரும், நான் இல்லைன்னு சொல்ல. இட் இஸ் டூ early for him to take strike and he ended up with not even run a ball strike. சுத்துறாரு சுத்துறாரு சுத்துறாரு, பேட்லயே படல. ஈஸிலி இந்தியா would have gone to 140. இப்ப சொன்ன மாதிரி அந்த அல்கோரிதம் படி 165 போயிருந்தா இங்கே இன்னிங்ஸ் டிஃபிட் தான் அவங்களுக்கு. ரொம்ப புவரா பேட்டிங் ஆடினாங்க இந்தியாவில், எதுவும் சந்தேகமும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் a strategical error from சூரியகுமார் யாதவ் in using the bowlers. இஸ் ஆல்சோ ஹியூமன். ஹோப்ஃபுல்லி தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க ஹர்திக் பாண்டியா இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்க அங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி நீங்க வந்து அக்ஷர் பட்டேல் பின்னாடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸ்பின் ஆடுறதுக்கு. எப்படி நீங்க ஸ்பின்னருக்கு நீங்க அக்ஷர் பட்டேலுக்கு 3 ஓவர் கொடுக்கலன்றது மிஸ்ட்ரி விச் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அங்கதான் உங்களுக்கு மேட்சே போச்சு. ஓகே. ஆனா நான் சவுத் ஆப்பிரிக்கா நல்ல கம்பேக். ரீசா உள்ள வந்தாரு. ஐ திங்க் தேவ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ரைட் இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் கிரெடிட் டு தெம் ஆல்சோ. ஜெராட் கோட்ஸே பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதான் சொல்றேனே உங்களுக்கு, அவங்க என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, கரெக்டா மேட்சுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சிருச்சு. லைட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட் ஷவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சீம் மூவ்மெண்ட் அந்த 3-4 ஓவர்ல வந்துருச்சு. கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ல அலையத்தான் அலைஞ்சது பால, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தட் இஸ் அன்கன்வென்ஷனல் பி நார்மலி இஃப் யூ சி. அது ஏன் வந்துருச்சுன்னா, அந்த மழை வந்ததுனால உங்களுக்கு வந்துச்சு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிராஸை விட்டாங்க பிச்சில். ஏன்னாப்பா இவங்க திருப்புளி கொடுத்தா இவங்க வந்து அடிச்சு உடைச்சிருவாங்கன்னு. நீ எதுக்கு திருப்புளி கொடுக்கணும், நேர போட்டா போல்டு. நீ திருப்புளி எல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நேர ஸ்டெம்புக்கு நேரம் போட்டா போல்டு. முன்னாடி போயும் போல்ட் ஆவாங்க, பின்னாடி போயும் போல்ட் ஆவாங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்க, துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடுன்னு. என்னால இங்க எப்படி வேணாலும் போய் போல்ட் ஆவாங்க, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிட் த ரைட் திங். சர்ஃபேஸ்ல கொஞ்சம் கிராஸை விட்டாங்க. அந்த மழையும் பெஞ்சதுனால அந்த 4 ஓவர் பவர் பிளேல இந்தியாவால டாமினேட் பண்ண முடியல. அப்ப டப்புன்னு உங்களுக்கு 3 விக்கெட் விழுந்தோடனே அதுல இருந்து அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஆடிட்டு அடிக்க போயிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன மென்டாலிட்டியில இருந்தாங்க உள்ள இருக்கிறவங்க. இங்கேயும் 200 வேணும்னு சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது புவர் அப்ளிகேஷன் ஆஃப் பேட்டிங். 125 யூ ஆர் நெவர் கோயிங் டு டிஃபெண்ட் இட் போர்ட் எலிசபெத். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஓகே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்தியா என்ன பண்ணணும்? இப்ப அங்க வந்து உங்களுக்கு செஞ்சுரியன்ல வந்துட்டு 3 ஸ்பின்னர் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு குளோரியஸ் இன்னிங்ஸ் ஆடினாரு இன்னைக்கு. ஓகே, அவர் ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து அவங்க இன்னும் அவங்க என்ன போடுறாருன்னு அவங்களுக்கு தெரியல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அவர் ஒரு பக்கம். பிஷ்னாயும் இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் நிறைய ஷார்ட்டர் டெலிவரிஸ் போட்டாரே ஒழிய, அதுக்கப்புறம் கேம் பேக் வெல். ஆவேஷ் கான் இஸ் என்ன சொல்றது, அதான் நான் சொல்றேன், இஸ் அ குட் பவுலர். he can bleed, he can bowl well, it's not reliable உங்களுக்கு இருக்கு. இப்ப ஹர்திக் பாண்டியாவால ஒரு 4 ஓவர்ல 22 இல்லைன்னாலும் ஒரு 36 போட்டுருவாரு. செஞ்சுரியன்ல நீங்க 4 ஓவர்ல ஹர்திக் பாண்டியா 40 போட்டா கூட ஐ வில் பி ஹாப்பி வித் இட் அப்படிங்கணும். அவங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப ஆவேஷ் கான் அங்க ஆடினாலும் 4 ஓவர்ல 40 ரன் கண்டிப்பா போவாரு. அதுல ஒன்றும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது போது, ஓகே லெட் மீ ட்ரை அண்ட் கீப் த ஸ்பின் ட்ரையோ விச் இஸ் ட்ரபிளிங் தம். That is their mindset, what they are. I will try and bring Ramandeep Singh in place of Avesh Khan. ஓகே, அப்ப எப்படி யோசிப்பேன் நான், 3 ஸ்பின்னர் எவ்வளவு அடி வாங்கினாலும் நீ கொடுத்துரு, 12 ஓவர் நீ போட்டுருவ. ஹர்ஷதீப் சிங்கும் அதே மாதிரி 4 ஓவர் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் யூ காட் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரமன்தீப் சிங் டு போல் த 4 overs. பரவாயில்ல. எனக்கு இப்ப என்ன ஆகுது, அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 8. இட்ஸ் கோயிங் டு கிவ் மீ டெப்த்ன்றதுனால செஞ்சுரியன்லயும் வாண்டரஸ்லயும் இந்த காம்பினேஷனை தான் நான் எடுப்பேன். அவங்க இதை பண்ணுவாங்களா? There is a good chance what they will do is they will probably try and drop Ravi Bishnoi and get one more seamer here, seeing the conditions. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யஷ் தயால் again is going to make his debut.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் அப்கோர்ஸ் he will also make his debut போது அந்த ரிஸ்கை நான் எடுக்காம என்னோட சீசன்டு ஸ்பின்னர்ஸை வச்சு ஈவன் தோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஐ வில் கோ வித் தட். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரவி கிருஷ்ணாக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகே, வருண் சக்கரவர்த்தி ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி. 2021 வேர்ல்டு T20 முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்தியா விளையாடுவாரா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சோம். ஆனா அதையும் மீறி வந்து இன்னைக்கு வந்து 17 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி bowling ஃபிகர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் போட்ட அந்த வே ஹி காட் இன் டு தி broke the பேக் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு. yet they managed to win, but then credit to வருண் சக்கரவர்த்தி. அன்பிளேயபிள் சார். டேவிட் மில்லர் போட்ட பால்லாம் லிட்டரலி அன்பிளேயபிள். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் டப்புன்னு உள்ள போச்சு பாருங்க, அன்பிளேயபிள் பால்ஸ். அதுவும் இன்னும் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விக்கெட் இவங்க எடுக்கிற கோஸ்டல் ஏரியால ஸ்லோவா இருக்கும் நான் சொன்னேன். பெருசாலாம் பால்ல ஒன்றும் திரும்பவே இல்லை. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஷேர் ஸ்கில். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, டெபு மேட்ச்லயே இல்ல ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்லயே இந்த மாதிரி 5 for 17 4 for 17 எடுக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 1000த்துல ஒரு 4 பேர் அந்த மாதிரி இம்ப்ரெஷன், பயங்கர இம்ப்ரெஷன், லெஜெண்டரி இம்ப்ரெஷன். 4 மேட்ச்ல 4 பிளேயர் தான் 1000 பிளேயர்ல த்ரூ அவுட் த வேர்ல்டு பண்ணுவாங்க. எவ்ரி ஒன் நீட்ஸ் அ டைம் டு கெட் அட்ஜஸ்டட் டு த ஸ்டாண்டர்ட் அண்ட் கிளாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அப்படிங்கும் போது ஸ்கில் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அது மாதிரி ஒரு மேட்ச் ஆடினாரு, அடி வாங்கினாரு வேர்ல்ட் கப்ல, உடனே நான் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. You to give ample chances for people to decide whether they are good enough to stay here in this level of cricket or not. அதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அன்பிளேயபிள். இந்த 125 பிலோ பார் ஸ்கோர். அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னா even though India have lost, Varun Chakravarti can put his head high and say that I did everything what I can, but I couldn't influence the victory. Hats off to him. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டுடே வாஸ் நாட் இந்தியாஸ் டே அண்ட் வெல் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? இப்போ வெல் பிளேடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹாப்பி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா டு வின். ஜெயிச்சிட்டாங்களா பீடா, மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, வெல் பிளேடுன்னு சொல்லலாமே. நீங்க வந்துட்டு ரொம்ப நல்ல மனசை இது பண்றீங்க. நான் எப்படின்னா இப்ப இந்த வின்னை வந்துட்டு they are just overjoyed with this win, they are not going to beat India and Centurion and Wanderers. இப்ப நான் என்ன சொல்ல, நான் எப்படி ஒரு ஸ்பீச் கொடுப்பேன்னா எங்க டீம் ஜெயிச்சாலும் இப்ப 4 for 4 இருந்து இப்ப ஜெயிச்சோம் வாண்டர்ஸ்ல, வெல்டன் ஆனா அக்லி வின்னு சொல்லுவேன் நான். தட் இஸ் a way you have to motivate where people doesn't get into satisfaction levels. இதுவே 165 அப்ப 110க்கு 7 இருந்து ஜெயிச்சிருந்தா கூட நான் நீங்க சொல்றதை ஒத்துந்திருப்பேன். ஆமா சார், வெல் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா, குடோஸ். நான் ரொம்ப ஹாப்பி, எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். ஐபிஎல்னா ஆர்சிபி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் தான் இந்தியா சிஎஸ்கே எல்லாம். அது சொல்றதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரத்தம் தான் எனக்கு ஓடுது. ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஓவர் ஜாய்ட் வித் திஸ் வின், சேசிங் a below par score of 125, and then you are in such a precarious situation at 68 for 7 and then pulling it, 84 for 7 and then pulling it off அப்படிங்கும் போது எனக்கு வெல் டன் ஆன் த அக்லி வின் அப்படின்னு சொல்லுவேன். வின் இஸ் அ வின், த சீரீஸ் இஸ் ஸ்டில் இன்டாக்ட், பட் வெல் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வெல் கேப்டன்ட் ஐடன் மாக்ரம் அதை சொல்லுவேன் நானு. இன்னொரு பேர், நிறைய பேர் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்லயும் சொன்னீங்க வெல் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா தே டிசர்வ் டு வின் அந்த மாதிரி ஏதோ சொன்னீங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த மார்க்கோ ஆன்சனோட டெசிஷனை நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஓகே, அவர் ரன் அடிக்கல. I will never criticize a decision based on the outcome. The decision was perfectly right. அவங்களுக்கு என்னன்னா கிளாசன், நான் திருப்பி உங்களுக்கு போன தடவை தான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணேன், வியூவர்ஸும் கேட்டிருப்பாங்க, நான் பழைய கிளாசனை பார்க்கல. நீங்க போன தடவை சொன்னீங்க அந்த பாலை தூக்கி 6 அடிச்சு பாருன்னு, இந்த பாலையும் தூக்கி 6 அடிச்சு பாரு தேர்ட் டேயருக்கு. அந்த பழைய கிளாசனோட ஃபுட் ஒர்க், அந்த பிரஸ் இல்ல அவருக்கு, அந்த ஒரு மேஜிக்கல் பிரஸ் ஒண்ணு இருக்கு, அந்த பிரஸ்ல தான் ஃப்ரண்ட் ஃபுட்லயும் அடிப்பாரு பேக் ஃபுட்லயும் அடிப்பாரு. அந்த பிரஸ் வரமாட்டேங்குது அவருக்கு. அந்த பிரஸ் வரமாட்டேங்கிறதுனா ரீச் பண்ணி அடிக்கிறாரு, எலிவேஷன் கிடைக்க மாட்டேங்கிறது டவுன் த கிரவுண்ட். எனக்கு தெரியும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு, பட் தட் இஸ் நாட் மை ஜாப் டு கோ தேர் அண்ட் help him out. There are people there who are getting paid to do that. I know what is the problem. அதை அவர் கரெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி அவரோட கான்பிடன்ஸ் லோ ஆகி நிறைய அவுட் ஆயிடுவாரு. அவங்க ஏன் யான்சனை முன்னாடி இறக்குனாங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிக்கியா போற மாதிரி இருந்தது சேஸ். அவர் உள்ள போய் ஒரு 2 6 அடிக்கிட்டோம், ஒரு 15 ரன் அடிக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் சுச்சுவேஷன். ஏன்னா ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து அழகா வந்துட்டு ஆடிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கிளாஸ்னு மில்லரு இத்தனை பேர் இருக்காங்க, சிமிலானே இருக்காங்க,
பார்த்துக்கலாம் நாங்க அமிச்சாங்க. அதனால அந்த டெசிஷனை நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஓவரால் பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் வின்னிங் த டாஸ் அண்ட் bowling ஃபர்ஸ்ட், அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்லாம் கிடையாது. வின்னிங் த டாஸ் அண்ட் bowling ஃபர்ஸ்ட், இந்தியா ரொம்ப புவரா ஆடினாங்க. அது ஒரு ரிஸ்கி ராங் டெசிஷன். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டில் ஒன். அப்பார்ட் ஃப்ரம் தட் மார்க்ராம்ஸ் கேப்டன்சி வாஸ் வெரி குட். எனக்கு தெரியல ஏன் சூரியகுமார் இப்படி ஸ்டம்பிள் ஆனாரு. ஓகே, ஸோ அதான் இப்போ ஃபைனல் தாட் சொல்லிட்டீங்க. ஸோ வில் கம் பேக், உங்களோட க்ளோசிங் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. அதான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு வந்து ஆல் டு பிளே ஆல் ஆஃப் சடன் ரெண்டு கட்டாந்தர பிச்சுக்கு, நேஷனல் ஹைவே பிச்சுக்கு வரீங்க. ஓகே, இப்ப 160 ஹை ஸ்கோரிங் வென்யூலாம் இல்லைன்னு அங்க வச்ச செஞ்சுரியன் பாத்தீங்கன்னா, இந்த பிச் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாம் ஒரு சீப் எடுத்துன்னு வந்தாங்கன்னா பிச்சை அப்படியே பார்த்து தலை சீவலாம். உங்க மூஞ்சி அப்படியே தெரியும், அந்த மாதிரி இருக்கும் செஞ்சுரியன்ல விக்கெட்டு. அதுவும் 5 மணி ஸ்டார்ட் வேற, அப்படியே காட்டாந்தர மாதிரி உங்களுக்கு வரும். செஞ்சுரியன்ல டியூ வரும், இப்பயே நான் சொல்றேன். செஞ்சுரியன்ல டியூ வரும், வாண்டரர்ஸ்ல டியூ வரும். சேசிங் வில் பி ஈஸி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அட் த சேம் டைம் இட் இஸ் கோயிங் டு பி a huge ரிஸ்க். ஆனா இந்தியா இப்ப ஆடுற மாதிரி ஓவர் அக்ரெசிவ் அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்து கொலாப்ஸ் ஆனா வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கு. செஞ்சுரியன்லாம் 190 ரன்னுக்கு சல்லி ரன்னு கம்மி அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. 190ங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துடும். இந்தியா ஹாஸ் டு கெட் 180 த பேட் ஃபர்ஸ்ட், ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா ஹாஸ் டு கெட் அட்லீஸ்ட் 180 டு பேட் ஃபர்ஸ்ட். இட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், ஃபுல் ஆஃப் பவுண்டரி, ஃபுல் ஆஃப் சிக்ஸஸ். அதே மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, உங்க பேச்சு என்னால மீற முடியாது. வெல் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா ஆன வின்னு. திருப்பி வருவோம். அடுத்தது வந்து செஞ்சுரியன்ல ஒரு ரன் ரேக்கிங் கிரவுண்டு. You will come back again and do a review on which team has got an edge and which team probably might go 2-1 up. Until we come back and entertain you with yet another episode with your very own octopus. Thanks a lot and bye bye.